பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல பலன் இருந்துட்டு நேரா சுகன்யாவை போய் பயங்கரமா திட்டுறாங்க. உன்னை யாரு மீனாவோட அப்பா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், சுகன்யா இருந்துட்டு இப்போ நான் சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது? அண்ணனா பணம் கொடுத்தாரு, மீனா தானே லோன் போட்டு பணம் கொடுத்தாங்க, அதை தான் நான் சொன்னேன். இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ பண்ணதுனால வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? அப்படி ஏற்கனவே மீனாவோட அப்பாவும் அம்மாவும் பேசாமல் இருந்தாங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் இப்போ நீ கெடுத்து விட்டுட்ட. இந்த குடும்பம் கெட்டு போகிறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் இருந்துற போது? ஏற்கனவே நீ உன் எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்துட்டு வந்து எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்த. சரி, கஷ்டப்படுவியேன்னு பார்த்து உனக்கு நான் பரிதாபமாக ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ மீனோட வாழ்க்கையில் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே அரசி ஒரு விஷயம், அதுக்கு அடுத்ததாக மயில் இப்போ கர்ப்பமாக இல்லைன்னு உடனே வீடே விடிச்சோடி போய் கிடக்குது. சரி, மீனை அம்மாவும் அப்பாவும் இங்கே வரதை நினச்சி குடும்பம் ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்துச்சு. அதையும் நீ இப்போ கெடுத்து விட்டுட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே கோபம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு நான் என்னத்த பண்ணட்டும்? அவங்க சொன்னதுக்கு நாங்களும் மாமா கொடுத்த மாதிரி தானே நாங்களும் காட்டிக்கிட்டோம். ஆனால் அதையும் மீறி இவங்கள நாங்கள் உண்மையை சொல்லுன்னு கேட்டங்களா? அவங்க சொன்னதுனால தானே இப்போ பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. கோமதியும் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி